ஒரு துடிப்பான சிறிய நகரத்தில் லிலி மற்றும் டெய்ச்சி என்ற 2 சிறந்த தோழிகள் வசித்து வந்தனர். அவர்களின் சிரிப்பு காலை சூரியனைப் போல பிரகாசமாகவும், அவர்களின் கற்பனை தெளிவான நீல வானத்தைப் போல வரம்பற்றதாகவும் இருந்தது. டெய்ச்சியின் வீட்டிற்கு பின்னால் அமைந்திருந்த ஒரு ரகசிய, மாயாஜால தோட்டம் அவர்களுக்குள் ஒரு பொதுவான ரகசியமாக இருந்தது. அது வெறும் தோட்டம் மட்டுமல்ல, அது அவர்களின் ராஜ்யம், அவர்களின் சாகச பூங்கா மற்றும் அவர்களின் விருப்பமான இடம். ஒரு சன்னி மதிய வேளையில் தன் தீ போன்ற சிவப்பு பிக் டெயில்கள் துள்ள லிலி டெய்ச்சியின் வீட்டு காம்பவுண்டு வாசலை நோக்கி ஓடி வந்தாள். மென்மையான புன்னகையும் வைக்கோல் தொப்பியும் அணிந்த டெய்ச்சி ஏற்கனவே காத்திருந்தாள். அவர்கள் பழைய மரக்கதவை திறந்தபோது வண்ணமயமான ஒரு உலகம் அவர்களுக்கு முன்னால் வெடித்தது. உயரமான சூரியகாந்தி பூக்கள் நட்பான ராட்சதர்கள் போல ஆடின, மேலும் ரோஜா செடிகள் இளஞ்சிவப்பு, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களின் பலவிதமான மெல்லிய இதழ்களுடன் காட்சியளித்தன. அவர்களின் முதல் நிறுத்தம் எப்போதும் கிசுகிசுக்கும் இலுப்பை மரங்கள்தான். அதன் நீண்ட, தொங்கும் கிளைகள் ஒரு இரகசிய, இலைகள் நிறைந்த மறைவிடத்தை உருவாக்கின. இன்று அது அவர்களின் கடற்கொள்ளையர் கப்பல். அவர்கள் தங்கள் கற்பனையின் உயர்கடலில் பயணம் செய்தனர். தைரியமான கேப்டன் லிலி ஒரு கற்பனை தொலைநோக்கியின் மூலம் நோக்கினாள். விசுவாசமான முதல் துணை கேப்டன் டெய்ச்சி ஒரு உறுதியான கிளையின் உதவியுடன் கப்பலை செலுத்தினாள். டெய்ச்சி சில துடிப்பான பெட்டூனியா பூக்களை சுட்டிக்காட்டி, கேப்டன், நிலம் தெரிகிறது என்று உற்சாகத்துடன் கத்தினாள். அடுத்து அவர்கள் பட்டாம்பூச்சி நடன பகுதிக்குள் சென்றனர். அங்கு லாவெண்டர் மற்றும் கோன்ஃப்ளவர் பூக்கள் நிறைந்த ஒரு சூரிய வெளிச்ச பகுதி மெல்லிய சிறகுகளின் அசைவுகளுடன் சலசலத்தது. இங்கே லிலியும் டெய்ச்சியும் அற்புதமான இளவரசிகளாக மாறினர். பட்டாம்பூச்சிகளுடன் நடனமாடும்போது அவர்களின் கற்பனை கவுன்கள் சுழன்றன. ஒரு துணிச்சலான மொனார்க் பட்டாம்பூச்சி லிலியின் மூக்கில் அமர்ந்தபோது அவர்கள் சிரித்தனர். டெய்ச்சி தன் கையை மெதுவாக நீட்டினாள், ஒன்று தன் விரலில் அமருமா என்று எதிர்பார்த்தாள். அந்த இடம் தேன் வாசனையும் அவர்களின் மகிழ்ச்சியான சிரிப்பொலியாலும் நிறைந்திருந்தது. அவர்களின் சாகசம் தோட்டத்தின் தொலை மூலையில் உள்ள பன்னங்கள், ஃபர்ன்ஸ் மற்றும் மென்மையான, உருண்டை கற்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய, பளபளக்கும் குளத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றது. அவர்கள் அதை குட்டி போதத்தின் இரகசிய குளம் என்று அழைத்தனர். அந்த குளத்தின் அல்லி இலைகளின் அடியில் சிறிய, நட்பான குட்டி போதங்கள் வாழ்கின்றன என்று அவர்கள் நம்பினர். இன்று இது அவர்களின் மீன்பிடிக்கும் இடமாக இருந்தது. வீட்டில் செய்யப்பட்ட குச்சிகள் மற்றும் கயிறுகளுடன் அவர்கள் மிக அற்புதமான மீன்களை பிடித்ததாக பாவனை செய்தனர். லிலி ஒரு பெரிய அல்லி இலைக்கு அடியில் இருந்து ஒரு சிறிய, மினுமினுக்கும் கடற்கன்னி தனக்கு கை காட்டினாள் என்று கூறினாள். இது டெய்ச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. மதிய சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கி வானத்தை ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறங்களால் வரைந்தபோது பெண்கள் ஒரு பரந்த ஆப்பிள் மரத்தின் கீழ் தங்களுக்கு பிடித்த இடத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் ஒரு மென்மையான, செக்கர் போட்ட போர்வையில் ஒன்றாக அமர்ந்து அவர்கள் முன்பு பறித்த ஒரு சத்தான சிவப்பு ஆப்பிளை பகிர்ந்து கொண்டனர். இது அவர்களின் கதை நேரம். அன்றைய சாகசங்களை அவர்கள் விவரித்து புதிய சாகசங்களைப் பற்றி கனவு கண்டனர். இப்போது மென்மையான, பொன்னிற ஒளியில் குளித்த தோட்டம் அவர்களின் அமைதியான மகிழ்ச்சியால் நிறைந்தது. இது அவர்களின் இரகசிய ராஜ்யத்தில் மற்றொரு மாயாஜால நாளின் சரியான முடிவாக இருந்தது.